தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். பல நாட்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு அப்புறமா செப்டம்பர் 27 2025 வருஷம் கரெக்டாக 9 மாதத்துக்கு முன்னாடி கரூரில் ஒரு துயரம் நடந்துச்சு. அந்த துயரத்துக்கு அப்புறமா இவர் கரூருக்கு வருவாரா வரமாட்டாரா, மக்களை சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்துச்சு. அடுத்தது இப்போ ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறமா இவர் கரூருக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் அது ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இடையில நீ என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போமே, நான் தான் முதலமைச்சர், நீ என்ன இன்னும் மயக்கத்துலேருந்து இன்னும் கனவுல தான் உட்காந்துட்டு இருக்கியா, நான் முதலமைச்சராகி இங்கே நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணணும் எங்கே போகணும்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்வர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு கரூருக்கு வந்திருக்காரு. கரெக்டாக என்னென்னா ஒரு 12 மணிக்கு அவரோட ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறாரு. திருச்சிக்கு திருச்சியிலேருந்து கரூருக்கு அவருடைய பிரச்சாரத்தை, அதாவது அந்த பிரச்சார வாகனத்துக்கு மேலே நின்று ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமாக நோட்டபிளான ஒரு விஷயம் என்னென்னா, பேசின ஒரு விஷயம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆக்சுவலாக என்னென்னா போன தேர்தல், அதாவது கடைசி நடந்த நம்ம 2026 சட்டசபை எலெக்ஷனில் எல்லா வாரமும் சனிக்கிழமையும் விஜய் அவர்களும் ஒரு மீட்டிங் போட்டு வந்தார். கரெக்டாக என்னென்னா ஈவினிங் அவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார். ஸோ அப்படி ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருந்த டைமில் தான் பெரம்பலூரில் அவருக்காக பிரச்சாரம் கேம்பெயின் அசைன் செய்யப்படுது. பெரம்பலூர் போலீஸ் இவங்களுக்கு கால் பண்ணி வார்ன் பண்ணுறாங்க, எச்சரிக்கிறாங்களாம். சார் இந்த மாதிரி இங்கே நிலைமை சரியில்லை, நீங்கள் இப்போ வராதிங்க, வந்தீங்கன்னா இங்கே இழப்பீடுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் போலீஸ் எங்ககிட்ட வார்ன் பண்ணாங்க. அதே மாதிரி ஏன் கரூர் காவல்துறை, கரூர் உளவுத்துறை, ஐபி, இன்டெலிஜென்ஸ் எங்ககிட்ட வார்ன் பண்ணலை, ஏன் எங்ககிட்ட எச்சரிக்கலை, திட்டமிட்டு கரூர் அந்த பார்டர்லேருந்து ஊருக்குள்ளே அந்த வேலுச்சாமிபுரம் அந்த ரவுண்டான வரைக்கும் எங்களை கொண்டு விட்டாங்க. நாங்கள் போலீஸுக்கு வேறு தேங்க் பண்ணோம், நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்தோம், நன்றி சார், காவல்துறை நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதுகாப்பு அம்சங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தேங்க்ஸ் வேறு சொன்னோம். ஆனால் கடைசி கூட இருந்தே குழி பறிப்பாங்க, கூட இந்தளவுக்கு எங்கள் மக்களை என்னை பார்க்க வந்த மக்களை இந்தளவுக்கு திட்டமிட்டு சிதைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசியிருந்தார். ஆக்சுவலாக ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். அதாவது இந்த கேப்பில் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். வாராம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கலாய்ச்சி ஒரு வாரமாக எங்கேயோ தலைமறைவாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரையும் கலாய்ச்சி விட்டுருந்தார். இன்னொரு பக்கம் என்னென்னா, வேலு அவர்கள் நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்த உடனே, கம்ப்ளைண்ட் அவர் மேலே எஃப்ஐஆர் ஆன உடனே நேராக சிங்கப்பூரில் போய் படுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கலாய்ச்சி கடைசியில் குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்ட கதை வரைக்கும், ஸ்டாலின் அவர்களுக்கு கொத்து புரோட்டா போட்ட கதை வரைக்கும் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தார். இதில் ரொம்ப நோட்டபுளாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த டீலிமிட்டேஷன் அந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருந்தார். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுற விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத பேசிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேசுனது இந்த கரூர் விஷயம் தான். இன்னொரு பக்கம் என்னென்னா, எல்என்டியோட இன்னொரு 18,000 கோடிக்கான ஒரு ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட 8,200 7,200 பேருக்கான வேலைவாய்ப்புகள் அங்கே கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையோட நோட்டபுளான விஷயம், எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னென்னா, கரூர் துயரத்தை பற்றி இவர் என்ன பேசுவார், அந்த விஷயத்தை தான் பிரேக் பண்ணார். அந்த விஷயத்தில் தான் கரூர் போலீஸ் திட்டமிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாட்களாக நம்மளும் தொடர்ந்து பேசணும். இதில் குற்றவாளிங்கிறது விஜய் அவர்கள் மட்டும் கிடையாது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, இதில் முதல் குற்றவாளியே விஜய் தான், இதில் அக்யூஸ்டே விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, திமுகவும் சரி நாம் தமிழரும் சரி தொடர்ந்து பரப்புகிற விஷயம் என்னென்னா விஜய் தான் சொல்லிட்டு. இவர் இன்னொரு விஷயத்த கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசியிருந்தார். இந்த கரூர் விஷயத்திலேயே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், எல்லா எதிர்கட்சியும் வரும், திமுக உட்பட நாம் தமிழர் உட்பட எல்லாரும் சொல்கிறது என்ன, இந்த முதல் அக்யூஸ்டே விஜய் தான். விஜய் வரலன்னா ஏன் இந்த துயரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களும் பேசியிருந்தார். நீ வரலன்னா இங்கே துயரமே நடக்காதேடா, இங்கே கிட்டத்தட்ட 41 உயிர்கள் இந்த அளவுக்கு செத்துருக்காங்களே, அது காரணமே குற்றவாளி விஜய் தான் சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்த விஷயம் பார்க்குற உங்களுக்கும் நீங்கள் அதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது என்னென்னா, பெரம்பலூர் போலீஸ் எப்படி வார்ன் பண்ணாங்களோ அது மாதிரி இவங்களும் வார்ன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் இன்றைக்கி சொன்னார்ல. அதுக்கு கூட இன்னொரு விஷயம் என்ன சொன்னார் தெரியுமா, போலீஸ் நினச்சா, காவல்துறை உளவுத்துறை நினச்சா, இன்டெலிஜென்ஸ் நினச்சா அவங்களால அந்த ப்ரோக்ராமையே, அந்த ரோட் ஷோவையே நிப்பாட்டியிருக்க முடியும். காரணம் என்னென்னா, பெரம்பலூரில் சென்ஸ் பண்ணாங்க. என்ன சென்ஸ் பண்ணாங்க, சார் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதோட கூட்டம் நிறைய வருது, இங்கே உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை, ஸோ அதனால் திருப்பி போயிருங்க, இங்கே அசம்பாவிதம் நடந்துடும்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணாங்க. இங்கே சென்ஸ் பண்ணலை, காவல்துறை இங்கே கேன்சல் பண்ணலை, நடக்க விட்டு அழகு பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அதுதான் விஷயம். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு கூட்டத்தை போட போகிறேன், ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னை நம்பி இங்கே ஒரு பெரிய கூட்டம் வருதுன்னா நான் ஒரு கணக்கு அனுப்பிச்சிருப்பேன், ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இல்லை
விஜய் அவர்களை பார்க்குறதுக்காக 10,000லாம் கிடையாது. கரூரை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், ஈரோட்டில் இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள், சேலத்தில் இருந்தாலும் சரி, எல்லாத்துல இருந்தும் இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக மக்கள் இன்னும் திரண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பேர் இவங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த கவுண்ட் வந்து இங்கே வந்து 20,000 ஆகலாம், 30,000 ஆகலாம். அதுக்காக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்பட்ட இடம்ங்கிறது அந்த வேலுச்சாமிபுரம், அந்த வந்து சாலை, குறுகிய சாலை. இந்த சாலை இதுக்கு பத்தாது, இந்த சாலையில் வந்துச்சுன்னா இங்கே பெரிய உயிரிழப்பே ஏற்பட்டுறோன்னு சொல்லிட்டு கணிக்க வேண்டிய இடத்துல, சென்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல உண்மையிலே யார் இருந்திருக்கா தெரியுமா? யார் முதல் ஆள் தெரியுமா? உளவுத்துறை. கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே பெர்மிஷன் கொடுத்த டே 1, இவங்க வந்து பெர்மிஷனுக்காக லெட்டர் கொடுத்த டே 1 அவங்க தான் சென்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடத்துக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க, ஆனால் இந்த இடம்ங்கிறது 20,000 பேர் 25,000 பேருக்கு இன்கேப்பபிளான பிளேஸ்ன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி கேன்சல் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருந்தா, இல்லை வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுக்க வேண்டிய இடத்துல அதை கேன்சல் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருந்தா? ஃபஸ்ட்டு உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ், அது ஃபெயிலியர். அதுக்கடுத்து காவல்துறை பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதுவும் ஃபெயிலியர். ரெண்டாவது இன்னொரு பக்கம் என்னன்னா 25,000 பேர் மக்கள் கூடுற அந்த கூட்டத்துக்கு வெறும் 6,000 போலீஸ் பாதுகாப்புக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் எல்லாமே ஃபெயிலியர். ஸோ உளவுத்துறை ஃபஸ்ட்டு ஃபெயிலியர், காவல்துறை ரெண்டாவது ஃபெயிலியர். மூணாவது என்ன நடந்திருக்கு தெரியுமா? நைட்டு அந்த கூட்ட நெரிசலில் லத்தியால் அடித்தாங்க. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. காரணம் ரொம்ப சிம்பிள், இவங்களுக்கு டிவிக்கு கட்டமைப்பு இருக்கா இல்லையா? இல்லை. 27ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025 வருஷத்தில், அந்த வருஷம் இவங்க வந்து ஆளுங்கட்சியும் கிடையாது, எந்த பவர்லையும் கிடையாது. கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. அப்போ 2 வருஷம் ஆன கட்சிக்கு, அந்த கட்சியை நம்பி, அந்த கட்சியோட தலைவரை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு ஷெட்டு கிடையாது. அதாவது காலையிலே வந்துடுறாங்க, 27ஆம் தேதி காலையிலே மக்கள் வந்துடுறாங்க. அதுக்கு முந்தின வாரம் போட்ட கூட்டத்துக்கும் மக்கள் காலையிலே வந்துடுறாங்க, பிரச்சாரத்துக்கு முன்னே வந்துடுறாங்க. விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே சேர் இருக்கான்னு மக்கள் பார்க்குறது கிடையாது, தண்ணி இருக்கான்னு மக்கள் பார்க்குறது கிடையாது, அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் எது இருக்கான்னு மக்கள் பார்க்குறது கிடையாது. காரணம் என்னன்னா ஒரு கிரேஸில் வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் 27ஆம் தேதி வந்தாங்க. வந்தவங்களுக்கு தண்ணி இருக்கா? இல்லை. ஷெட்டு இருக்கா? இல்லை. சாப்பாடு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இல்லை. உட்காரதுக்கு சேர் இருக்கா? இல்லை. அதை தாண்டி உச்சி வெயிலில் நிற்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்கும்போது காலையில் 5 மணி 6 மணிக்கு வந்த கூட்டம் நைட் வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்கன்னா கடைசியில் இந்த கூட்டம் என்ன ஆகும்? மயக்கம் அடையும். ஏன்னா அங்கே தண்ணி இல்லை, அடிப்படை ஃபெசிலிட்டிஸே இல்லை. ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டிஸே இல்லை. ஃபஸ்ட்டு மூச்சு திணறல் ஏற்படும், தண்ணி இல்லை. அப்போ எந்த சுச்சுவேஷன்லையும் இங்கேருந்து வெளியே போக முடியாது டக்குன்னு. அப்பேற்பட்ட கூட்டம், அப்போ இப்பேற்பட்ட ஒரு ஃபெசிலிட்டி, அதாவது ஒரு இன்கேப்பபிளான ஒரு பிளேஸில் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க? எப்படி அந்த கட்சிக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க இங்கே கூட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ இதில் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது யார்? உளவுத்துறை, காவல்துறை, அண்டைய வேடிக்கை பார்த்த அரசாங்கம். சரி, ஓகே, இதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒட்டுமொத்த பழியை நீங்கள் யாருக்கு மேலே தூக்கி போட்டிருக்கீங்க தெரியுமா? முதல்வர் திரு விஜய் அவர்கள். அவருக்கு தோன்ற விஷயம் என்ன? கட்சியை ஆரம்பிச்சாச்சு, தேர்தலை சந்திக்கணும். ஸோ தேர்தலை சந்திக்கணும்னா பிரச்சாரம் பண்ணணும்னா மக்களை சந்திக்கணும். அப்போ ரோட் ஷோ எல்லாம் போகணும். அப்போ போனோன்னா நம்மக்கிட்ட கட்டமைப்பு இல்லை. புது கட்சி, மாவட்ட செயலாளர்கள் அந்த அளவுக்கு புதிய பழந்துன்னு கொட்டை போட்டு ஊழல் பண்ணவங்களோ இல்லை இது மாதிரி பல மாநாடுகளை போட்டவங்களும் கிடையாது. பல மாநாடுகளை கட்டமைப்பாக வழிநடத்தின தொண்டர்களும் இங்கே கிடையாது, எல்லாம் ரசிகர்கள். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் காவல்துறை பாதுகாப்பை பார்த்துப்பாங்க, நம்ம பெர்மிஷன் லெட்டரை கொடுப்போம், அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம போவோங்கிற அந்த மனப்பான்மை தானே அவங்களுக்கு இருக்கும். அப்போ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருந்தது யார்? காவல்துறையும் உளவுத்துறையும் அண்டைய அரசாங்கமும். கடைசி தான் சரி, ஓகே, இவங்க பாதுகாப்பு அம்சங்கள் சரியில்லை, நம்ம வந்து இங்கே போனால் நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது துயரங்கள் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கை புறக்கணிக்க வேண்டிய இடத்துல யார் இருந்திருப்பான்னா முதல்வர் திரு விஜய் அவர்கள். ஆனால் அந்த சிச்சுவேஷனில் பிரச்சாரங்களை வாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போடுறாங்க. டைம் இல்லை, செப்டம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களாக போகணும், ஒவ்வொரு தொகுதிகளாக போகணும். அந்த கட்டாயத்தில் சரி பாதுகாப்பை காவல்துறை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் இவங்க போனாங்க. கடைசியில் நடந்த துயரம் என்னென்னா 41 பேர். ஒட்டுமொத்த பழியும் விஜய் தான். யாராவது ஒருத்தங்களாச்சும் காவல்துறை கேள்வி கேட்டிங்களா? ஒருத்தங்களாச்சும் உளவுத்துறை கேள்வி கேட்டிங்களா? ஒருத்தங்களாச்சும் அண்டைய முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இதுக்கு முழு காரணம்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னாங்களா? யாரும் இல்லை. எல்லாரும் இவர் தான் முதல் அக்யூஸ்டுன்னு சொல்லிட்டு வெளியே பரப்பலாம். ஆனால் கோர்ட்டில் போய் பேசும்போது என்னாச்சு தெரியுமா? காரி துப்பி நீதிபதி அமுச்சு விட்டார். நீ எப்படி எஃப்ஐஆர் லிஸ்ட்டில் இல்லாத ஒருத்தரை அக்யூஸ்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டது தான் திமுக. இன்றைக்கி வெட்ட வழியில் கரூரில் நான் முதலமைச்சராக இருக்கேன், நீங்கள் வந்து இன்னும் கனவு உலகத்தில் இருக்கீங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நான் எங்கே போகணும், எங்கே பேசணும், கரூருக்கு போகணுமா போகக்கூடாதான்னு முடிவு செய்ய இடத்துல நீ கிடையாது, நான் செய்யணும். என் மக்களை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதான். இன்னும் கனவு உலகத்தில் இருக்காதீங்க, நீங்கள் முதலமைச்சர் கிடையாது, நான் தான் முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பொது வழியில் அசிங்கப்பட்ட கட்சி எதுனா திமுக. நீங்களே சொல்லுங்களேன்,
இது ஃபுல் வாதத்தையும் கேட்டிங்கல்ல, வீடியோ ஃபுல்லும் நீங்கள் பார்த்தீங்கல்ல, கரூரில் என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கல்ல. நீங்கள் பார்த்தோம்னா மக்கள் தான் எண்ட் ஆஃப் த டே ஜட்ஜ் பண்ணணும். எது உண்மை, எது பொய், எது கரெக்டான விஷயம், யாருக்கு மேலே தப்பு அப்படிங்கிறது மக்கள் உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ண முடியும். நான் என்னோட பார்வையில் நான் சொல்லிட்டேன். மக்கள் உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது தவறாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் முடிஞ்சாலும் நீங்கள் பேசுங்க. லைக் இவங்க பரப்புகிற ஃபேக் நரேட்டிவ் என்ன தெரியுமா? திமுகவும் சரி, நாம் தமிழரும் சரி, இது எதிர்கட்சிகளாக வேலை பார்க்கக்கூடிய, கூட்டுகள் வாணிகளை வேலை பார்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பரப்புகிற நரேட்டிவ் என்னென்னா, டே ஒன்னில் ஒரு விஷயத்த பேசினாங்க, அடுத்த நாள் மாற்றி பேசினாங்க. எடப்பாடி அவர்கள் டே ஒன்னில் சரி வந்து அவருக்கு கட்டமைப்பு சரியில்லை, அவர் கூட நம்ம துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களும் சீமான் அவர்களும் தம்பி கூட நிற்கணும்னு சொல்லிட்டு பேசினாங்க. அடுத்த அஜெண்டா எப்படி மாறுச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அப்படி எப்படி நரேட்டிவ் மாறுச்சுன்னு தெரியும்ல. அதனால தான் இன்றைக்கி ஒத்த சீட்டும் இல்லாமல் 58 சீட்டுக்கு தள்ளப்பட்டு பொது வழியில் இன்னைக்கு கரூரில் மேடை போட்டு எங்கே நீ என்ன அசிங்கப்படுத்தினியோ அதே இடத்துல ஒன்று வந்து அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு பேசியிருக்காப்புல. மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது, இதுதான் சரிங்கிறது, உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.